ம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஏவி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆரம்ப காலம் வேலைசபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எவ்வளவு படங்கள் இவ்வளவு ஓவி அது ஹரிசார் படத்துல அவரோட ஃபங்க்ஷன்ல என்னோட ஓவி வருது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். என்ன பேசணும்னு தெரியல, இருந்தாலும் நாலு வார்த்தை பேசிடுறேன். ஹரிசாரை பத்தி நான் சொல்லணும். அவரோட படங்கள் பற்றி நிறைய ஒரு ஷூட்டிங் படல வந்து யானை படம் ஒரு படம் நடிக்கும் போது அப்போ அவரோட நிறைய விஷயம் கேட்பேன். ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன். சார் 2 படம் 6 சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பத்தி நான் கேட்டு வந்துட்டே இருப்பேன். இது எப்படி சார் பண்ணுங்க, இது எப்படி சார் பண்ணுங்க, ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், சார் இப்போ லாஸ்ட் டைம் வேலை வந்துருக்கணும், ரத்தனம் படம் வேலை வந்துருக்கணும், எப்படி சார் இருக்கணும்? அது ஒரே ஒருத்தன் சொன்னாரு, வேண்டி எப்பவுமே உழைப்பு தான் ஜெயிக்கும் அப்படின்னாரு. சார் அது சினிமால எவ்வளவு வருஷம் சார், இன்னும் பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும், நிறைய படங்கள் நீங்க தொலைப்பாருங்க சார், எங்களோட நாட்களும் சார். ரொம்ப நன்றி. அடுத்து விஷால் சார் 2 வருஷமா பக்கத்து படத்துல இருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் மாறாம ஒரு உயிரிழந்து வருது நான் பார்த்துட்டு இருக்கேன். விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாரு எனக்கு ஹைதராபாத்ல. அப்ப அவார்டு கொடுத்துட்டு கொண்டு போயிடலாம். ஆனா அங்க அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாருக்கும் மண்டேலா படத்தை அவர் ப்ரமோட் பண்ணாரு. என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை எல்லாரும் பாருங்க, அவ்வளவு நல்லா பண்ணாரு பாருங்க. அவரு சார் கணேஷ் மாஸ்டர் அவர் அண்ணாரு. அதிகமா சினிமால ஏன் ஆட மாட்டேன்னா, ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்க மிஸ் பண்ணிட்டு ஒரு நைட்டு ஷூட் அது. அப்போ ஒரு டான்சர்ஸ் சொன்னாங்க, ஒரு அம்மா ஒரு லேடி, யாரையும் வலிக்குது நீங்க ஆடி தொலைய மாட்டாங்க, அவங்களோட விட்டுட்டேன். இதுதான் ரீசன். சில டான்ஸ் மாஸ்டர் தெரியும் சொல்லியிருக்கேன், மற்றவங்களை நம்ம கஷ்டப்பட்டோம், நீங்க என்ன தெரியுமா அதை மட்டும் நம்ம போதும் அப்படின்ட்டு அதை ரொம்ப வச்சுட்டேன். ரொம்ப நன்றி. கனவு மாஸ்டர் சார், மாஸ்டர் பத்தி சொன்னீங்க. நிறைய படங்கள் எவ்வளவு ஆக்ஷன் பேக் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சமுத்திரகணி ஏதாவது ஒரு சின்ன தவறுனா முதல்ல போன் அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அவருக்கு தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்க யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போறது கிடையாது. அப்படி ஒரு முறை சந்திரகன் சொன்னார் ஒரு விஷயத்த, ஆனா இந்த பிசினஸ் நான் காமெடி ஆக்டர், நான் எல்லா இடத்துலையும் காமெடி பண்றேன். ஏன்னா இப்ப இருந்து நான் ஓப்பனா சொல்றேன், காமெடி எங்க லைஃப்ல காமெடி மூலம் அதுக்குதான் நான் 23 வருஷம் போறேன். சரிங்களா? அதனால என் பேர்ல காமெடி தான், அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன அப்படின்னு கேட்கறாங்க உட்காந்து போகும்போது, என்ன பிசினஸ் மாதிரி அவர் ஒரு பதில் சொன்னாரு, பிசினஸ் அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவர் பேசுவாங்க, அது எனக்கு தெரியும். பட் ஆனா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னன்னா கதை நல்லா இருந்தாலும் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும், ஒரு பிசினஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. அதனால நிறைய ப்ரொடியூசர் போது நான் ஒர்க் பண்ணிட்டு நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனியா நடிக்கிறேன். அதை நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன். சந்திரவனனுக்கு ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட ஒரு படம் பண்ண வேண்டியது இருந்தது, அவரோட ஸ்டோன் பெஞ்ச்ல அதை மிஸ் ஆச்சு. திரும்ப சேர்ந்து பண்ண நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ, நன்றி. யோகி பாபு சூப்பர் டைம் ஆச்சு எல்லாருக்கும். எஸ் எஸ் கண்டிப்பா. நான் ஜூஸ் குடிச்சிட்டு வரல சார், மைக் வாங்கிக்கோங்கிறது தான் என்னோட தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. நான் ஹரியண்ணன், அப்புறம் தம்பி விஷால், சுகு, எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான், இப்படி பக்கம் சதவீதமான ஒரு படைப்பா வந்திருக்கு. ஹரியண்ணன் ஒர்க் பண்ணும்போது வேகமா கிராஸ் பண்ண தீ பிடிச்சிடும். அந்த மாதிரி டேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. நான் அவர் பாடிட்டே இருப்பேன், உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. இந்த உழைப்பு தான், இந்த உழைப்பு
அவ்வளவுதான். அப்படி ஒரு சகோதரர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அவ்வளவுதான். அதுதான் சொல்றது வார்த்தை ரொம்ப சந்தோஷம். சிவியோட படைப்புகள், அதாவது நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன ஒரு மாதிரி போட்டிட்டு இருக்காங்க. நன்றி நன்றி தந்தை, மகிழ்ச்சி மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சகோ மாஸ்டர் ஒரு நிலையில ஒரு 5 நாடுகள் வந்து என்ன வேறு இறக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர். டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார். ரவி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களோட பயணப்படுறது கார்த்திக், நீங்க முறை சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் நீங்க எனக்கு புதுசா தெரியுங்க. உங்ககிட்ட இந்த உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த உண்மை பதிவாளர்களை கொண்டு வைக்கணும். வாழ்த்துக்கள் கார்த்திக், பயிற்சி. நன்றி. சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா? நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க, உங்களை டேட் பண்ணி பார்த்திருக்கோம். ஏன் ஹரி சாரோட ரத்னம் சூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணி அவர்கள் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா 2 பேரும் ஒரு ஸ்கூல், அது சொல்லணும். நான் திடீர்னு என்னால் ஒரு போன் இருந்தது, தியானம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல இப்ப நீங்க கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வர மாதிரி கிளம்பிட்டேன். அப்ப ஆரம்பிச்சேன் 2 பேரும் கேபி சார் ஸ்கூல். இந்த பத்திரிகை ஒன்றும் பேசலாம். அதாவது வந்த திடீர்னு கடற்கரை சொல்லிட்டு தான் இதா இருக்காங்க, நீங்க பண்றோம் ஓகே சார் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது. இது வந்து அண்ணன் என்ன கூப்பிட்டுக்கணும், நான் ஒன்றும் பண்ணல. சார் ஆக்டிங் விஷால் சார் ஒரு டேட்டிங் விஷால் சார் அடுத்ததா என்னது? எல்லாருமே கண்டுபிடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கு. எந்த பயனும் வேற இருக்கு. இப்ப வேற ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. அதை நடத்திட்டோம்னா நானும் தண்ணியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதா உணர்வேன். அது நடக்கும் நம்புறேன். நன்றி சார், தேங்க்யூ so much. நன்றி. ஏப்ரல் 26ஆம் தேதி you see the magic on screen. கண்டிப்பா பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம். அதாவது ஒரு செகண்ட் கீழே ஏதாவது திரும்பி பார்த்தீங்கன்னா வேற ஒரு நடந்துடும் தெரியல. அதனால 2 மணி நேரம் ஸ்கிரீன்ல கண்ணு வச்சிருக்கணும். அப்படி படம் பாருங்க. ரொம்ப நன்றி சார். மச்சு கொடுத்துட்டீங்க உங்களுக்கு. ஆமா சார், சென்ட்ரல் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பிடிச்சவங்களாம் இங்க இருக்காங்க. ஹரி சார் சாமி டைம்ல வந்து ஒரு எல்லா படங்களையும் எப்படியாவது ஒரு சாங்காவது பண்ணுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட் அவரு. காலைல 7 மணிக்கு சார் வரலன்னா அந்த மேனேஜர் சாரும் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிடும் லேட் ஆகுது. அப்போ சார் அதே மாதிரி ரொம்ப வேகமா போவாரு, வேகமா ஷார்ட் சொல்லுவார், வேகமா கம்போஸ் பண்ணாரு. அவரே நான் பண்ணுவேன் சார் எங்க மாஸ்டர் சார் கீழே இருக்கு சார் வந்து. ஸோ அவ்வளோ வேகமா நான் சார் கூட ட்ராவல் பண்ணோம். அப்பதான் அவரோட வேகத்துக்கு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பிடிச்ச டைரக்டர். நான் சாமி டைம்ல பார்த்தேன் சார். சாமி அருள், அதுக்கப்புறம் நிறைய பூஜை, விஷால் சாரோட திருச்செந்தூர் முருகன், ஆமா அந்த என்ன தாமரை சாரி சார், அப்புறம் நிறைய படங்கள் அவருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இப்போ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அவரோட அந்த வேகம் குறையவே இல்லை. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார்கிட்ட. அடுத்தது விஷால் சார் பிடிக்கும். செல்லமையில இருந்து அவரை நான் பார்த்துட்டே இருக்கேன், அப்பத்துலேருந்து பண்ணிட்டே இருக்கேன். செல்லமை, சண்டைக்கூலி, அப்புறம் சாரி திமிரு. ஸோ இன்னும் கண்டினியூஸா நிறைய படங்கள், தாமரை ஒண்ணு போட்டு நிறைய படங்கள். ஸோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷால் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி நிறைய உதவி பண்றதுலாம் ஜாஸ்தியா இருக்கு. அது சொல்லிட்டு முன்னே பார்த்துக்கிட்டீங்க, அது ரொம்ப பிடிச்சது. அப்புறம் என்னோட சகோதரி ரொம்ப பிடிக்கும். சந்திரகமணி சகோ, அவர் சகோதரியா நான் கூட ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோட ஃபேவரட் இருக்காரு அவரை நம்ம பிகினிங்ல இருந்தே நான் அவரை பார்த்து என்னோட ஃபேவரட் அவரு மிஸ்டர் வேலுபாபு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோன் பெஞ்ச் ஒர்க் பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கார்த்திக் சார் கூட தான் ஒர்க் பண்ணுவேன் நான், கூடிய சீக்கிரம் பண்ணிடுறேன். அப்புறம் வேற யாரை சுகு வந்து நம்ம பார்த்திபன் கனவு பண்ணதுல இருந்து போகும். நான் மாஸ்டர் அப்போ சுகு அப்போ எல்லாத்துக்கும் தெரியுமா எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிறான்னு நிறைய கேட்பேன், சொல்லலாமா? அப்ப அப்பத்துல இருந்து எனக்கு பழக்கம் சுகு. ஸோ சுகு என்னையும் பார்த்தா கிட்டத்தட்ட 2 பேரும் சின்னதாகவே இருக்கும்.
என்ன பார்த்து நிறைய பேர் சுகி இருந்தாங்க, அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, ஸோ சுகி பிடிக்கும். அப்புறம் மாஸ்டர் பேட்ச்ல இருந்து வந்த மாதிரி ராஜ் மாஸ்டர் பேட்ச்ல இருந்து நாங்க இருந்தோம். ஸோ எங்க மாஸ்டர் நீங்க மாஸ்டர் கமல் மாஸ்டர் எல்லாம் ஒன்னா ஒர்க் பண்ணும்போது நாங்க அசிஸ்டன்ட்ல இருந்தோம். ஸோ மாஸ்டர் அது வேற யாரும். தேங்க்யூ. அவ்வளவுதான். ஒரே ஒரு சின்ன கேள்வி, விஷால் சார் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், அவருக்கு டான்ஸ் பண்ணவே வராதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. வெளியா போயிடலாம், வெளியே எடுத்துட்டு போயிடும். கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சென்னையில் பண்ணும்போது இந்த இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஏன்னா ஹைட் வரேன் டம்மாகும். பட் அப்படியே அந்த 2வது படத்துல சண்டை கோயில பாத்தீங்கன்னா இப்படி இருந்துச்சு அவரோட டான்ஸ். அப்படியே நீங்க 3வது படம்லாம் பாத்தீங்கன்னா வேறு இருந்துச்சு. ஸோ அது பிகினிங் இல்லை, அது கொஞ்சம் இருக்கும். 2வது படம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு இருந்துச்சு. அவரோட அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ், அவரோட இம்ப்ரூவைசேஷன், ஒரு விஷயம் சொல்லி அது அவர் பாடியில இருந்து வரும்போது அது 3 மடங்கா 4 மடங்கா வரும்போது அது வேறையா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி அரியணை என்ன காணும், அரியணை ரொம்ப பிடித்த ஒரு எனக்கு. அப்புறம் இந்த மேனேஜர்ஸ்ல ஆசிரியர் கணேசன் ராஜேந்திரன் தெரிய மாட்டாரு, ஷூட்டிங் ஸ்பாட்லயும் தெரிய மாட்டாரு. ராஜேந்திரன் இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். இன்னைக்கு மட்டும் இல்ல, 2030 அப்புறமாவே வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. நம்ம செய்ய ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். தேங்க்யூ சோ மச் இதுக்கு வந்ததுக்கு.